தேவனுடைய நல்ல நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அனைவருக்கும் ஓய்வு நாள் வாழ்த்துக்கள். ஹாப்பி சாபத். ஓகே, சரி. இதனால் நம்ம ஒரு புது பாடத்தை நோக்கி நம்ம பயணிக்கிறோம். புது பாடத்தில் நம்ம அடி எடுத்து வைக்கிறோம். யோவான் எழுதின சுவிசேஷம். எத்தனை சுவிசேஷ புத்தகங்கள் இருக்கிறது? டேரல், எத்தனை சுவிசேஷ புத்தகம் இருக்குது? எத்தனை சுவிசேஷ புத்தகம் இருக்குது? அந்த அண்ணனை பார்த்து சொல்லு, இங்கே வா, சொல்லு என்னன்னோ. யோவான், வெரி குட், பிரைஸ் எல்லாம். யாராச்சும் அவனை ஹெல்ப் பண்ணீங்களா? யாராச்சும் ஹெல்ப் பண்ணாங்களா? பார்த்தியா, வெரி குட் வேறு வாங்கிட்டான். சரி, நான் தரேன், அதை ரிட்டன் நான் வாபஸ் வாங்கிக்கிறேன். உனக்கு வெரி குட் கிடையாது, நீ பார்க்காம சொல்லணும். எத்தனை புத்தகம் இருக்குது புதிய ஏற்பாட்டில், பழைய ஏற்பாட்டில் எத்தனை புக்கு இருக்குது, அடுத்த வாரம் நீ சொல்லணும். ஓகே ஓகே, குட், போயிட்டு வா. சரி, இப்போது 4 புத்தகங்களில் ரொம்ப ரொம்ப ஒரு வித்தியாசமான, நமக்கு ஒரு நல்ல ஒரு தெளிவான புரிதலை கொடுக்கக்கூடிய ஒரு புத்தகமாக எது இருக்குது அப்படின்னா, இந்த காஸ்பல் ஆஃப் ஜான் அப்படிங்கிற இந்த புத்தகம் இருக்குது. ரொம்ப எளிமையாக விஷயத்தை இவர் கொண்டு வரதுக்கு பார்க்குறார். யாரை பற்றி? ஏசப்பா பற்றி. சரிதானா? என்ன சொல்கிறாரு? அவர் எப்படியெல்லாம் ஏசப்பாவை காட்டுறாரு? அப்படின்னா, முதலாவது யோவான் ரொம்ப ஆண்டவருக்கு பிரியமான சீசன் மற்றவங்க கேட்டு கூட எழுதியிருப்பாங்க. ஆனா இவர் கூடவே இருந்து ஒவ்வொன்றத்தையும் அனுபவிச்சிருக்காரு. அப்ப அந்த எழுத்துல இன்னும் அதிகமான ஒரு, அந்த படிக்கும் போதே தெரியும் ஆண்டவரை பத்தி அவர் சொல்ற விதம். அவர் எப்பேற்பட்ட ஒரு தெய்வம், அவருடைய தெய்வீக தன்மையை காட்டுற மாதிரியே தான் ஃபுல்லாவே அந்த புக் எழுதியிருப்பாரு. அவருடைய தெய்வீகத்தை ரொம்ப எளிமையா நம்ம புரிஞ்சுக்கிற அளவுக்கு யோவான் இதில் வெளிப்படுத்துகிறார். அவர் தெய்வீகத்தில் என்னெல்லாம் செய்கிறாரு அப்படிங்கிறத சொல்லுவார். நமக்காக என்னெல்லாம் பண்ணுறாரு அப்படிங்கிறத சொல்லுவார். இல்லை, மத்தியஸ்தராக அவர் எப்படி மாம்சத்தில் அவர் மனுஷனாக இந்த பூமியில் வர்றாரு, எப்படி பிதாவுடைய வார்த்தைக்கு அவர் கீழ்ப்படுகிறாரு, மக்களோட எப்படி அவர் நெருக்கமான உறவுக்குள்ளே இருக்கிறாரு, அவருடைய ஸ்பிரிச்சுவாலிட்டி எந்த அளவுக்கு மற்றவங்களால் கரப்பட பார்க்குது, அதில் இவர் எப்படி தெளிவாக கடவுளுக்கு பிரியமான மகனாக வாழ்கிறாரு, அதாவது கடவுளுக்கு பிதாவுக்கு கீழ்ப்படிஞ்சவராக எப்படி அவர் வராரு. அது இல்லாமல் பிதா எப்படி தன்னுடைய குமாரனை இந்த பூமிக்கு கையளிச்சிருக்கிறாரு. இது எல்லாமே பாருங்கள், ஒரு கோர்வையாக விஷயங்களை அவர் சொல்கிறார். பிதாவுக்கும் குமாரனுக்கும் இடையே இருக்கிற உறவு என்ன, பரிசுத்த ஆவியானவரை பற்றி அதிகமாக பேசுகிற ஒரு விஷயம் யார் மூலமாக தான் நமக்கு வருது? யோவான் எழுதின சுவிசேஷத்தின் மூலமாகத்தான் நமக்கு பரிசுத்த ஆவியானவரை பற்றின விஷயங்களையே அதிகமாக அவர் சொல்லுகிறார். அப்போது கிறிஸ்துவ பிதாவினுடைய பரலோகத்தினுடைய குரலாக அவர் காட்டுகிறார். இல்லை, பிதாவை பார்க்கணும் அப்படின்னா யாரை பார்த்தா போதும்னு சொல்கிறாரு, ஏசப்பாவை பார்த்தா போதும் அப்படின்றார். அப்போ எந்த அளவுக்கு தெய்வத்தை பற்றின வெளிப்பாட்டை கிறிஸ்து மூலமாக யோவான் காட்டுகிறார் அப்படிங்கிறது தான். இப்போ இதெல்லாம் பார்க்குறப்போ யோவானுடைய புரிதல் எப்படிப்பட்டதாக இருந்திருக்கிறது? நீங்கள் சொன்ன மாதிரி இல்லை, யோவானுடைய புரிதல் எந்த அளவுக்கு இருக்கிறது? இதில் அவர் செய்கிற அற்புதங்கள், யார் செய்கிற அற்புதங்கள்? ஏசப்பா செய்கிற அற்புதங்கள், நிறைய அற்புதங்களை நம்ம பார்க்குறோம். இல்லை, அந்த அற்புதங்கள் எல்லாம் எதற்காக செய்யப்பட்டிருக்கிறது? சரிதானா? அவருடைய தெய்வீகத்தை அது வெளிப்படுத்துகிறது. அவர் செய்த அற்புதங்கள் எல்லாம் அவர் யாருங்கிறத வெளிப்படுத்துது. அவர் மேசையா அப்படிங்கிறத அது என்ன பண்ணுகிறது? நமக்கு சுட்டி காட்டுகிறதற்காக அவர் அதை வச்சிருக்கிறார் அப்படிங்கிறதெல்லாம் நாம் பார்க்குறோம். அதே சமயம் யூதர்கள் எப்படி இயேசுவை கையாளுறாங்க, இயேசுவுக்கும் யூதர்களுக்கும் உண்டான அந்த கான்ட்ரோவர்சி, அந்த கான்வர்சேஷன், இதெல்லாம் எப்படி இருக்குதுங்கிறத அப்படி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நமக்கு டிசைன் பண்ணி காட்டுறது யார் தான்? டிசைன் பண்ணி காட்டுறா? யோவான் தான் அதை டிசைன் பண்ணி காட்டுறார். இப்படி நிறைய விஷயங்களை யோவானை பற்றி நம்ம சொல்லிட்டு போகலாம். ஆனால் எந்த நோக்கத்துக்காக இதை எழுதுகிறாரு?
என்ன நோக்கம்? இது எல்லாமே சொல்லுவதற்கான நோக்கம் ஒன்று இருக்கிறது. என்ன? ஏசப்பாவை நம்ம புரிஞ்சுக்கிடணும், அவர் மாதிரி வாழணும், அவரோட சேர்ந்து பரலோகத்தில் நாம் இருக்கணும். இந்த நோக்கம் தான் மெயினான நோக்கம். இல்லை வேற ஏதாவது நோக்கம் இருக்கா? இல்லை, நம்மளுடைய கேரக்டர் வைஸாக நம்ம யார் மாதிரி மாறிடணும்னு அவர் விரும்புகிறாரு. கிறிஸ்துவை போல நம்ம மாறணும். அவர் தான் தெய்வந்தான் மனுஷனாக பூமியில் வந்தது. அந்த மனுஷன் எப்படி தெய்வீக குணங்களை உடையதாக இருந்தது அப்படிங்கிறதெல்லாம் அவர் என்ன பண்ணுறாரு, நமக்கு போட்டு உடச்சி காட்டி நம்மளை அந்த இடத்துக்கு கொண்டுட்டு போய் காட்டி, அந்த மாதிரி நம்மளும் வாழ்ந்தால் சொர்க்கம் போய் சேர்ந்துடலாம், பரலோகம் போய் சேர்ந்துடலாம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை யோவான் அற்புதமாக இந்த சுவிசேஷத்தில் வைக்கிறதுக்கு முற்படுகிறார். நம்ம அதெல்லாம் பார்த்து தாங்க படிக்கணும். அந்த புரிதலோடு நம்ம படிக்கணுங்க. அணுவணுவாக ரசித்து ருசித்து சாப்பிடும்போது நல்லா டேஸ்ட் பண்ணி சாப்பிடுங்க அப்படி சொல்கிறாங்கல்ல, அந்த மாதிரி சாப்பிட்றது மட்டும் நம்ம என்ன செய்யக்கூடாது, டேஸ்ட்டாக சாப்பிடணும். டேஸ்ட்டாக அப்படி நாக்கில் வச்சு. அன்றைக்கி ஒரு நாள் நாங்கள் பேசிட்டு வரும்போது சொல்கிறாங்க, ஒரு சீனியர் பாஸ் நல்லா சாப்பிடணும்னா நாக்கில் வச்சுட்டே இருங்க அப்படி சொல்கிறாங்க. எனக்கு நல்லா தான் தெரியுது. ஆமாம்ல, நல்லா நாக்கில் வச்சுட்டே இருந்தால் டேஸ்ட் இருந்துகிட்டே தானே இருக்கும் அப்படின்னு சொல்லி. அப்போ அந்த மாதிரி நம்ம டேஸ்ட்டாக வச்சுக்கணும். அந்த மாதிரி படிக்கிறப்போ அதை ரசித்து ருசித்து அதை படிக்கும்போது கடவுளோட ஒரு ஐக்கியம் வரும் பாருங்க, ஒரு ஐக்கியம் வரும். ஒரு நல்ல புரிதலுக்குள்ளே நம்ம கடந்து போகலாம். நம்ம பிள்ளைகளுக்கு அதை டீச் பண்ணலாம், நம்ம லைஃப்பில் அதை அப்ளை பண்ணலாம். இப்படி நிறைய விஷயங்களை நம்ம பார்க்கலாம். சரி, இப்போது ஃபஸ்ட்டு பாடத்துக்குள்ளே நம்ம வரலாம். ஃபஸ்ட்டு பாடம் என்ன சொல்லுது? தலைப்பு என்ன? தலைப்பு, இந்த காலாண்ட கூட தலைப்பு இந்த யோவான் எழுதின சுவிசேஷத்தில் உள்ள கருத்துக்களையா நம்ம பொறுக்கி எடுக்கிறதுக்கு பழகணும். சரி, அடுத்து இந்த நாளுக்கான தலைப்பு வழியை காட்டுகிற அடையாளங்கள். சரி, இது என்னது? வழியை காட்டுகிற அடையாளங்கள். யாருக்கான வழியை காட்டுகிற அடையாளங்கள்? யாருடைய வழியை காட்டுகிற அடையாளம்? மேசியாவை பற்றின, அவருடைய தெய்வீகத்தை பற்றின வழியை காட்டுகிறதற்கான அடையாளம். ரைட்டா? அது யார் அப்படிங்கிறதுக்கான ஒரு வழிகாட்டுதல் எதன் மூலமாக பார்க்க முடியும்? இவர் யார், என்னை குறித்து யார் என்று சொல்லுகிறார்கள் அப்படி சொல்லி அவர் கேள்வி கேட்பார்ல. அப்போ அவர் யாருன்னு காட்டுறதுக்காகத்தான் இந்த அற்புதங்கள் எல்லாம் நடக்குது. அப்படி சொல்லும் பொழுது அற்புதம்னு போடாமல் தலைப்பை எப்படி போட்டுட்டாரு டீச்சரு? அடையாளம்னு போட்டிருக்காரு. அப்போ அவருக்கு அது புரியுது, இதன் வழியாக ஏதோ அவர் சொல்ல வராரு. அவர் செய்கிற அற்புதத்தின் வழியாக என்ன பண்ணுறாராம், எதையும் அவர் சொல்ல வராருப்பா, அப்படி பாருங்கன்றாரு. பார்த்தீங்களா? பைபிள் தாங்க அது. ஆவியானவர் எப்படி பேசுகிறாரோ, நம்ம எப்படி கடவுளை பார்க்கணுன்னு நினைக்கிறோமோ, புரிஞ்சுக்கணுன்னு விரும்புகிறோமோ, அந்த மாதிரி ரூட்டை போட்டு காட்டி விடுவார். அதே வசனம் தான் இருக்கும், ஆனால் வேறு மாதிரி ஆங்கிளில் அதை காட்டி, ஓ இப்படி தானே ஸ்பிரிச்சுவல் அப்படிங்கிற மாதிரி நம்மளை புரிய வச்சிருவார். ரைட்டுங்களா? அப்படி தான் டீச்சரை புரிய வைக்கிறாரு. நமக்கு அதை அவர் ஷேர் பண்ணுறாரு. இன்னும் நம்ம அடுத்த கட்டத்துக்கு கூட நம்ம போகலாம். டீச்சர் சொல்கிற குறிக்கோடு தான் நம்ம படிக்கணும் அப்படிங்கிறது கிடையாது. புரியுதுங்களா? அவருடைய அங்கிளில் ஹோலி ஸ்பிரிட் அவங்களுக்கு என்ன சொல்லியிருக்கிறாங்களோ அதை நம்ம படிக்கணும். ஆனால் அதை படிக்காமல் இருக்கக்கூடாது இல்லை, அதை படிக்கலாம். அதை தாண்டி இன்னும் நம்ம என்ன செய்யலாம், கற்றுக்கிறதுக்கு, பாடங்களை படிச்சுக்கிறதுக்கு நம்ம முயற்சி பண்ணணும். சரி, காணா ஊர் கல்யாணம் தெரிஞ்ச விஷயமா தெரியாத விஷயமா? தெரிஞ்ச விஷயம். தெரியாத கருத்துக்களை சொல்லுங்கள். நான் ஒரு தெரிஞ்ச கருத்துக்கள்லேருந்து ஆரம்பிக்கிறேன், நீங்கள் தெரியாத கருத்துக்கள்லேருந்து ஆரம்பிங்க. என்னென்னா, காணா ஒரு கல்யாணம் கஷ்டத்தை தீர்க்கிறார் கடவுள் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிறதுக்கு முடியும் இல்லை? பிரச்சனையில் எப்படிப்பட்ட சூழலாக இருந்தாலும் சரி, எந்த மாதிரியான பிரச்சனையாக இருந்தாலும் சரி, ஆண்டவரால் அதை சந்திக்க முடியும் அப்படிங்கிறத காணா ஒரு கல்யாணம் நமக்கு கற்றுக் கொடுப்பதாக இருக்கிறது. வந்துருங்க, பவர் வந்துடும், ஜென்ரேட்டரில் ஓடுவோம். இது என்னதுங்க, யூபிஎஸ்சில் ஓடுங்க, அது ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஓடுங்க. தேவையற்றது நீ பார்த்துக்கலாம். சரிங்க, வேறு என்னங்க, நீங்கள் என்னங்க சொல்ல வரீங்க? முதல்ல அவருடைய சீடர்களுக்கான விசுவாசம் வைப்பதற்கான ஒரு விஷயமா அதை காட்டுறாரு. வேற என்னங்க சொல்ல வரீங்க? காணா ஊர் கல்யாணம் கற்றுத்தரும் பாடம் என்ன? மீட்பின் ரகசியத்தை அங்கிருந்து உடைக்கிறார். எப்படி மீட்க போறாரு அப்படிங்கிறத அவர் சொல்றாங்க. ரைட்? எப்படி அவர் மீட்க போறாரா?
அதை ரசமாக பார்க்கக்கூடாது, ரத்தமாக பார்க்கணும். ஏன் ரத்தமாக பார்க்கணும்? நமக்காக அவர் மரிக்க போறார். என்னை சுத்திகரிப்பதற்காக அவர் என்னுடைய பாவத்தை, நான் என்னால என்னுடைய பாவத்தை ஜெயிக்க முடியாது. என்னுடைய பாவத்தை அவர் ரத்தம் சிந்தி எனக்கான ஒரு மீட்பை உண்டாக்குறார் அப்படிங்கிற விஷயமா அதை நம்ம பார்க்கலாம். சரி. ஏன்னா இதுல அந்த வெறும் ரத்தங்கிறது மட்டும் இல்லை, அந்த கற்பாறை, அதை வச்சிருந்த கற்ஜாடி யாரை குறிக்குது? ஒரு ஜாடி இருக்கு, அந்த ஜாடிக்குள்ளதான் தண்ணி வைக்கிறாங்க. அந்த ஜாடி என்ன, அதுல இருக்கிற தண்ணி என்ன, இது போல ஒவ்வொரு விஷயமா உள்ள போய் பார்த்தோம்னா அவர் எனக்காக மரிக்க போறதை சிம்பாலிக்கா அந்த இடத்துல சொல்றார். சரி. ஒரு 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 புது உடன்படிக்கை அங்கே உண்டாக்குற ஒரு விஷயத்தை, புது உடன்படிக்கையாக நான் வந்திருக்கேன் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை, இரட்சகராக நான் வந்திருக்கேன் அப்படிங்கிறத அவர் சொல்கிறார். எப்படி இன்னும் வேறு மாதிரி எப்படியெல்லாம் இதை காட்டுறது, இதுதான் அப்படின்னு ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு அல்லது ஊர்ஜிதப்படுத்துறதுக்கு வேற என்ன மாதிரி எல்லாம் கருத்துக்களை நீங்க புரிஞ்சு வச்சிருக்கிறீங்க? அவர் கொடுத்த அந்த திராட்சை ரசம் புளிப்பில்லாத திராட்சை ரசம். சரி. அது அதுக்கு முன்னாடி கொடுத்தது மாதிரி இல்லை. அப்போ இவர் கொடுக்கறதான இது இப்போ பிரதர் சொன்ன மாதிரி அதுதான் நமக்கான ரத்தம், நமக்காக அவர் சிந்தப்படுகிறதான ரத்தம். அது ஒயின் கிடையாது அப்படின்றத அம்மையார் எழுதியிருக்காங்க. சரி, ஒயின் இல்லை, ரைட்டு. வேற சரி சரி. வேற அதான் ஒரு ஆரம்ப பாடம், ஒரு எல்கேஜி ஸ்டூடெண்ட் படிச்சுக்கிற ஒரு பாடம். அதை தாண்டி நம்ம படிச்சுக்கிறதுக்கு நம்ம பேசுகிறோம். அதான் நான் எல்கேஜிலேருந்து நான் ஆரம்பித்தேன். இப்போ நீங்கள் விசுவாசம் வைக்கிற அளவுக்கு அங்கே என்ன நடக்குது? சீசர்கள் விசுவாசம் செய்யலையே. இதுக்கு முன்னாடி யாருமே அப்படி செய்யல. வேற யாருமே செய்யலையா? அற்புதம், வேற அடையாளம், இதெல்லாம் அவங்களுக்கு தெரியுமா தெரியாதா? அதாவது ஃபர்ஸ்ட் அவங்களோட காலகட்டத்தில் அந்த மாதிரியான எந்த ஒரு விஷயமும் நடக்கவே இல்லை. அவங்க காலகட்டத்தில் இல்லை. கேள்விப்பட்டிருக்காங்க மோசையோட காலத்துல என்ன நடந்தது எல்லாத்தையும் அவங்க படிச்சுட்டு வந்திருக்காங்க. அது எல்லாம் ஒரு ஹிஸ்டரி மாதிரி தான் அவங்களுக்கு. சரி. அதெல்லாம் படிச்சுட்டு வந்தவங்க தானே அவரை மேசியான்னு ஏத்துக்காம இருக்காங்க. சரி. ஆனா இங்க அவங்க கண்ணு முன்னாடி அதை பாக்குறாங்க. அது அவரோட சீஷர்கள் அவர் பின்னாடி போறதுக்கு ஒரு முக்கியமான ஒரு காரணியா இருக்கு, மற்றவர்கள் நம்புறதுக்கும். இது எல்லாத்துக்கும் மேல அடிப்படையா ஒரு காரியம் இதுலயும். அது நான் இதை படிச்சதுனால சொல்றேன். அவர் அங்கேயே அவர் அம்மா பேச்சை கேட்டு அவர் எப்படி கீழ்படுகிறாருன்றது அவங்க அம்மா சொல்றாங்கல்ல. சொன்ன உடனே அவர் அப்போ அந்த அற்புதம் செய்யணுன்றதே கிடையாது. ஆனாலும் அவங்க தாயார் சொன்ன உடனே என்ன பண்றாங்க, பதில் சொல்றாங்க, சிறிய உனக்கும் எனக்கும் என்ன, இன்னும் என்னுடைய வேலை வரல. ஆனாலும் அம்மா பேச்சுக்காக அவர் செஞ்சாருல்ல. அவர் எல்லா இடத்துலயும் அந்த தாய்க்கு கீழ்படி. அந்த இடத்துல அம்மாவுடைய மைண்ட் செட்டிங் என்னன்னா, தான் பையனை உயர்த்தணும் தான் அப்படின்னு ஒரு பெருமை தான் அவங்கள்ட்ட அந்த இடத்துல. ஏன்னா ரொம்ப நாள் கழிச்சு பாக்குறாங்க, அந்த கல்யாணத்தில் தான் ரொம்ப நாள் கழிச்சு மீட் பண்ணுறாங்க. அப்போ அவங்களுக்கு ஒரு பெருமை இருக்குது, தான் பையன் இந்த இடத்துல செய்யணும் அப்படிங்கிறது. அப்படியா? என்ன சொல்கிறீங்க பாருங்க. இந்த கானாவூர் கல்யாணத்தில் இயேசு மேலே அவங்க விசுவாசம் வைக்கிறதற்கான காரணம் என்ன, அதான் நம்ம படிக்கிறோம். நீங்கள் சொன்ன அந்த விஷயத்தில் என்ன காரணம்? நம்பிக்கை. அப்போ இது நாள் வரைக்கும் அவங்க வாழ்க்கையில் நம்பிக்கை இல்லாமல் இருக்கிறாங்களா? விசுவாசம் இல்லாமல் இருக்கிறாங்களா? அதான் பாஸ்டர், ஒரு சிலர் போயிட்டு யோவான் ஸ்நானன் கூட இருந்திருக்காங்க. தேவனை தேடுற பிள்ளைகள் மட்டும் இல்ல. யோவான் ஸ்நானகனுடைய சீசர்களாக அவங்க இருந்ததுக்கும் ஏசப்பாவுடைய சீசர்களாக இருந்ததுக்கும் என்ன வித்தியாசத்தை அவங்க பார்த்துட்டு இப்போ அவர் மேல விசுவாசம் வைக்கிறாங்க அப்படிங்கிறத பதிவு பண்றாருல்ல. யோவான் ஸ்நானகன் ஒரு அடையாளம் கூட பண்ணல. சரி, அதை விட்டுருங்க. யோவான் ஸ்நானகன் இவர்கிட்ட மேட்டருக்கு வாங்க. இயேசு கிறிஸ்துக்கிட்ட வேறு என்னத்தை அவங்க பார்க்குறாங்க? நீங்கள் பாருங்கள், இயேசு கிறிஸ்துவோடைய லைஃப் ஸ்டைலில் அவர் தன்னுடைய 40 நாள் அந்த உபவாசத்தை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் சாத்தான்கிட்ட அந்த போரில் ஜெயிச்சுட்டு பிறகு அவர் ஊழியத்துக்குள்ளாக கடந்து வருகிற பொழுது இந்த விஷயத்தை பார்க்குறார். இப்போது அவருடைய சீசர்கள் அதையெல்லாம் கவனிக்கிறாங்க, இதெல்லாம் பார்க்குறாங்க. இப்போது இவருடைய நோக்கம் என்னவாக இருக்கிறது?
இவருடைய நோக்கம் அவங்க அம்மா வந்து செய்ய சொல்கிறாங்க, அங்கே கூட சொல்கிறாரு. அந்த அம்மா கூட தப்பாக தான் புரிஞ்சிட்டு வந்திருக்கிறாங்க. அவங்க அம்மா கூட என்ன தான் புரிஞ்சிட்டு வந்திருக்காங்க, தப்பாக தான். அதனால தான் வந்து என்னுடைய வேலை இன்னும் வரவில்லை. நீங்கள் நினச்சிக்கிட்டு நான் செய்யணும்னு நினைக்கிற வேலை அது இன்னும் வரலை. அந்த வேலை கிடையாது இது. அவங்க வேறு மாதிரி, ஏன்னா ஒரு ராஜாவா அந்த மாதிரி மற்ற விஷயங்கள் அந்த மாதிரி ஒரு பார்வையில் எங்கள் பையன் பெரிய ஆள் அப்படிங்கிற பார்வையில் அவங்க வந்திருக்கிறாங்க. ஆனால் அந்த மாதிரிலாம் வராது, அந்த மாதிரி நேரம் கிடையாது இது அப்படின்ட்டு ஒரு விஷயத்துக்குள்ளே போகிறாரு. அப்போ என்ன ஒரு விஷயத்தை சொல்ல வராரு இயேசு, ஏசப்பாவுடைய கரத்தில் இந்த உலகம் இருக்கிறது, அவருடைய கரத்தில் இந்த உலகம் இருக்குது. என்கிட்ட நீ கொடுத்துட்ட, என்னகிட்ட நீ உன்னைய கொடுத்த அப்படின்னா உன்னைய நான் என்னவா வேணாலும் மாற்ற முடியும். என்கிட்ட நீ வந்துட்ட அப்படின்னா உன்னைய நான் என்ன பண்ணிடுவேன், என்னவா வேணாலும் மாற்ற முடியும். நீ பார்த்தையா, சாதாரண தண்ணி இது, சாதாரண தண்ணி இது. இந்த சாதாரண தண்ணி உலகமே மெச்சிக்கக்கூடிய விதத்தில் யாருமே ருசி பார்த்தராத ஒரு 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 அற்புதமான ஒரு ரசமாக இது வந்து மாற்றக்கூடிய ஒரு வல்லமை என்கிட்ட இருக்கிறதுங்கிறத நீ புரிஞ்சுக்கிறியா? இப்போ அவங்களுக்கு அது புரிஞ்சிருக்கு. அவர் மேசியாங்கிறத அவங்க புரிஞ்சுக்கிறாங்க, அவர் உடன்படிக்கையின் ரத்தம் அப்படிங்கிறத அவங்க புரிஞ்சுக்கிறாங்க. மேபி அவங்க பேசியிருக்கலாம், அது புரிஞ்சு விஷயங்கள் போயிருக்கலாம்னு வச்சுக்கோங்க. நம்மளுக்கு வந்து அந்த ஸ்பிரிச்சுவாலிட்டி புரியறதுனால நம்ம அங்கே கோக்குறோம் பாயிண்ட்டை. நமக்கு வந்து அது புரியுது, என்னது இது புது உடன்படிக்கை தான் ஏசப்பா. ஏன்னா அவர் இருக்கிற நேரத்தில் அதை பற்றி பேசியிருக்கிறாரான்னு தெரியல, புது உடன்படிக்கையை பற்றி பேசியிருக்கிறாரான்னு தெரியல. இப்போ நம்ம அதை வந்து வியாக்கியானம் பண்ணுறோம், அது ரைட்டு தான், அது தப்புன்னு நம்ம சொல்லலை. ஆனால் யதார்த்தம் என்ன, யதார்த்தம் என்ன, எப்படி நம்பிக்கை வைக்கிறது? அப்போ சாதாரண ஒரு தண்ணி எப்படி கடவுளுடைய கரத்திற்குள்ளாக செல்லுகிற பொழுது மிகப்பெரிய மாற்றத்தை அதனுடைய வாழ்க்கையில் கொடுக்க முடிகிறதோ, அது மாற நீ உன் வாழ்க்கையை என் கரத்துக்குள்ளே கொடுத்துட்டேன்னா நீ என்னை நம்பி வந்தால் கெட்டு போக மாட்டேன்னு சொல்கிறார். என்னை நம்பி நீ வந்துட்டீன்னா என்ன பண்ண மாட்ட, உன் வாழ்க்கை சிறப்பாக இருக்கும், ருசியாக இருக்கும் ராஜா அப்படி சொல்கிறாரா? அது உங்களால் அந்த பார்வையில் பார்க்க முடியுதா? இப்போ வருத்தப்படுறோம் பாஸ்டர், ஏன் எங்களுக்கு இந்த பார்வை வரல, நீங்கள் சொன்ன கருத்து எங்கள் மனசில் ஏன் தோணலைன்னு தோணுது. இருக்கட்டுங்க, ஆண்டவர் நடத்துவாருங்க, பார்க்கணுங்க. அப்போது ஆண்டவர் நம்பிக்கை வைக்கிறாங்கல்ல, அந்த வார்த்தையினால் அவருடைய குணத்து மேலே, அவர் வந்து ரட்சகர் தான், குணத்து மேலே அப்போ ரட்சகருங்கிற நம்பிக்கை அவங்களுக்கு வரும். ஆனால் எப்படி, அது எப்படி அப்படின்னா, நீ என்னட்ட முழுசாக வந்துரு, என்கிட்ட வந்துரு. அந்த ஜாடி, அந்த தண்ணி, அவங்க என்ன சொல்கிறாங்களோ, அவங்க அம்மா அப்படி தானே சொன்னாங்க, அவங்க என்ன சொல்கிறாங்களோ அதை அப்படியே செய்யுங்க. இப்போ இவங்கெல்லாம் போய் அவர் சொல்கிறார், ஏப்பா ஜாடியில் தண்ணியை ஊற்றுப்பா, இவ எடுத்து போப்பா, அவ்வளோதான், மேட்டர் போகிறங்க. இதெல்லாம் யார் பார்த்துக்கிட்டு இருக்கிறா? சீசர்கள் பார்க்குறாங்க. அப்போ தான் அவங்களுக்கு புரியுது, இது விஷயம் வேறு, இது வேற ஆள், இது வேற ஆள், இது பவர் உள்ள ஆள் அப்படிங்கிறத. அதான் அடையாளம். தான் யாருங்கிறத மேசியா தன்னுடைய தெய்வீகம் என்ன அப்படிங்கிறத காட்டுவதற்கான ஒரு சான்று அந்த இடத்துல கிறிஸ்துவானவர் செய்திருக்கிறார். அப்படின்னா நம்ம கற்றுக்க வேண்டிய பாடம் என்ன? முழுவதுமாக நம்ம கரத்தில், ஆண்டவருடைய கரத்தில் நம்ம வாழ்க்கையை கொடுத்துட்டோமா? ஃபுல்லாக கொடுத்துட்டோமா ஆண்டவர்கிட்ட? கொடுக்கணுங்கிறது லெசன், கொடுக்கணுங்கிறது பைபிள் தியாலஜி இல்லை. ஆனால் எக்ஸ்பீரியன்ஸ் அப்படிங்கிறது நம்ம கற்றுக்க வேண்டிய பாடம், நம்ம லைஃப் ஸ்டைலாக மாற வேண்டிய ஒரு குணம், ரைட்டா? ஆக அதை நம்ம புரிஞ்சுக்கணும். ஆக நம்முடைய வாழ்க்கையை அவருடைய கரத்தில் நம்ம தரணுங்கிறத நம்ம கற்றுக்கிறோம். சரி, ரெண்டாவது இடத்துக்கு வரலாம். இங்கே என்னங்க நடக்குது? ரெண்டாவது அடையாளம் எது? ரெண்டாவது அடையாளம் ராஜாவுடைய மனுஷன், ராஜாவுடைய மனுஷன் இல்லை, ராஜாவுடைய மனுஷன். என்ன நடக்குது ராஜாவுடைய மனுஷனுடைய லைஃப்பில்? என்ன நீங்கள் கற்றுக்கிட்டீங்க? இதெல்லாம் ஏற்கனவே நம்ம படிச்சிருக்கிறோம். வேறு ஏதாவது புதுசாக இங்கே ஏதாவது படிக்க முடியுமான்னு பார்க்கலாம். நீங்கள் என்ன சொல்ல வர்றீங்க இதிலிருந்து? இதுவும் ஒரு அடையாளம் தான், அவருடைய மேசியா, அவருடைய தெய்வீகத்தை பற்றி புரிஞ்சுக்கிறதுக்கான ஒரு அடையாளம் இதுதானே. அதாவது முதல்ல அற்புதம் என்ன, அதுலேருந்து ஏசப்பா என்ன சொல்ல வராரு, அதில் நமக்கு என்ன பாடம், இப்படி நீங்கள் போங்க. அதில் எக்ஸ்ட்ரா பாயிண்ட் எல்லாம் நம்ம பார்த்துக்கிடலாம். பொதுவாகவே யூதர்களுடைய எண்ணம் என்னன்னா, அவங்களுக்கு எல்லாத்தையுமே அடையாளத்தை தான் கேட்குறாங்க. அற்புதம், அடையாளம், அதான். அவங்கள்ட்ட விசுவாசம் இல்லை. இப்போ இந்த ராஜாவுடைய மனுஷனுக்கும் விசுவாசம் கிடையாது. அவர் மனசுல வேற ஒரு சிந்தனையோட தான் வர்றாரு. வந்ததுக்கு அப்புறம் அவர் இயேசு கிறிஸ்து அவருடைய மனசுல இருக்கிறத புரிஞ்சுக்கிட்டு, நீங்கெல்லாம் அடையாளத்தை கேட்டா அடையாளத்தை பார்க்க நம்ப மாட்டீங்கன்னு அவர் சொல்றாரு. அப்பதான் அவர் இவர் மனசுல நினைக்கிறத அவர் சொல்றாருன்னு வருத்தப்பட்டு தான் பிள்ளை சாக கிடக்கிறான்னு பதட்டத்தோட சொல்லும் பொழுது
அப்புறம் ஆண்டவரேன்னு அவர் வார்த்தையை விடுறார். ஆண்டவரேன்னு அவருக்கு விசுவாசம் வந்து ஆண்டவரேன்னு சொல்லும்போது குணமாயிடுவான் அப்படின்னு சொல்றாரு. சொன்னதுக்கப்புறம் இவர் உடனே வீட்டுக்கு போகலை. அந்த விசுவாசத்தினால அவர் என்ன பண்ணுறாருன்னா அடுத்த நாள் தான் வீட்டுக்கு போகிறார். இவருடைய பல வேலைகள் பார்த்துட்டு போகிறாரு. எதிர்ப்புற வர்ற ஊழியக்காரர்கள்ட்ட கேட்குறாரு எந்த நேரத்தில் சுகமானா அப்படின்ட்டு. கரெக்டாக அந்த டைமை சொல்கிறாங்க. ஸோ இப்போது இவருக்கு அந்த மாதிரியான விசுவாசம் வந்ததுக்கு அப்புறம்தான் தேவன் வந்து அந்த சுகத்தை கொடுக்கிறார். இப்போ ஒரு மனுஷன் ஒரு தேவன்கிட்ட இருந்து ஒரு விஷயத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் முழுவதுமாக 100% அவர் மேலே நம்பிக்கை விசுவாசம் இருக்கணும். ஒரு காரியம் செய்ய போகிறேன், வேற ஒரு வேலையை நான் பார்த்து வச்சுட்டு அதுக்கப்புறம் நான் தேவன்கிட்ட கொடுத்தா கொடுங்க, இல்லைன்னா இல்லை நான் ஒரு பார்த்து வச்சுருக்கேன் அந்த ஒரு மைண்ட் செட்டில் போகாமல் முழுவதுமாக முழு விசுவாசத்தோட எந்த ஒரு காரியத்திலும் தேவன்கிட்ட நம்ம போகணுன்றது. வேற என்ன சொல்ல வரீங்க? வேற ஏதாவது நீங்கள் சொல்கிறீங்களா? பாருங்க, இப்போ அந்த 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 கான்வர்சேஷனுக்குள்ளே நம்ம போகிறோம். சார் வந்து அதை ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறாங்க. அவங்ககிட்ட விசுவாசம் இல்லைங்கிறது ரைட்டு தான். அப்போ என்னத்தை அவனுக்கிட்ட ஆண்டவர் சொல்லி கொடுக்கணும் விரும்புகிறாரு? இந்த அடையாளத்தின் மூலமாக அவன் என்ன பெற்றுக்கொள்ள வேண்டும்? நம்பிக்கையை பெற்றுக்கொள்ள வேண்டும், விசுவாசத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும். ஏன்னா வந்து ஒரு அடையாளத்தை யோசித்து தான் வந்து நீங்கள் செஞ்சுட்டா நம்பலாம், செய்யலைன்னா விட்டுடலாம் அப்படிங்கிற ஒரு பார்வையில் தான் அவன் வந்திருக்கிறான். இப்போ அவன் இப்படி வந்திருக்கிறான் அப்படிங்கிறத சொன்ன உடனேயே அவனுக்கு என்ன ஒரு பாயிண்ட் அவருக்கு புரிய வச்சுட்டாரு? அவன் மனசில் இருக்கிறதையே அவங்கிட்ட திருப்பி கொடுக்குறாரு. அப்படின்னா அவனுக்கு ஒரு விஷயம் புரிஞ்சிருக்குது. என்ன? தெய்வீகத்தன்மை, அவருடைய தெய்வீகம் அங்கே அவனுக்கு புரிகிறது. இல்லை, நம்ம நினைச்ச மாதிரி இல்லை. இப்போ அற்புதத்துக்கு முன்னாடி நடக்கிற விஷயம் இது. அற்புதம் இன்னும் நடக்கலை, அற்புதம் இன்னும் நடக்கலை, அவங்க எதிர்பார்க்கிற அற்புதம் நடக்கலை. ஆனால் ஒரு பாயிண்டை முன்னாடி போட்டார். டேய், நீ வீட்டில் கிளம்பும் போது எப்படி கிளம்புன தெரியுமா? உன் மனசு என்ன மாதிரி யோசனைக்குள்ளே வந்துச்சு தெரியுமா? அதை நான் சொல்கிறேன் கேளு. அது உன் வீட்டம்மாவால் சொல்ல முடியாது, உன் ராஜாவால் சொல்ல முடியாது, ஊருக்காரனால் சொல்ல முடியாது. அது யாரால தான் சொல்ல முடியும்? என்னால் மட்டும்தான் சொல்ல முடியும். ரைட்டாக? பரிசுத்த ஆவியானவர் யாருக்கிட்ட இருக்கிறாங்களோ அவங்களால தான் அதை சொல்ல முடியும். அப்போ என்கிட்ட யார் இருக்கிறாரோ உனக்கு புரியுதா? நான் யாருன்னு உனக்கு புரியுதா? இங்கிற ஒரு பாயிண்ட்டை வந்துட்டு யார் என்ன பண்ணுறாரு? அந்த ஐயா கிட்ட அவர் ஃபோக்கஸ் பண்ணிட்டாரு. இப்போ அடுத்து அவர் என்ன பாயிண்ட் போடுறாரு? ஆண்டவரே. இப்போ பாருங்க, இந்த விசுவாசத்தினுடைய குணலட்சணம் என்ன என்பதை இங்கே நம்ம கற்றுக்கணும். 2 விஷயங்க. ஒன்று, ஏசப்பா கிட்ட இருந்து நம்ம பார்க்குற பார்வை ஒன்று. ஏசப்பா என்னத்தை புரிய வைக்கிறார் மக்கள்கிட்ட. இப்போ ஏசப்பாவை பற்றி புரிஞ்சுக்கிட்டவங்க வாழ்க்கையில் நடக்கிற மாற்றம் என்ன அப்படிங்கிறத கற்றுக்கிற விஷயம் இங்கே இருக்குதுங்க. என்ன மாற்றம் நடந்திருக்கு அவன்கிட்ட? ஏசப்பா கிட்ட இருக்கிற விஷயத்தை நம்ம படிச்சுட்டு தான் இருக்கிறோம். இவனுக்கிட்ட என்ன மாற்றம் நடந்திருக்கிறது? அதுதான் விசுவாசத்தின் தெளிவு, அதான் விசுவாசத்தின் கருத்துக்கள். விசுவாசம் என்றால் என்ன அப்படிங்கிறதுக்கான ஒரு தெளிவு ஆண்டவர் இங்கே வைக்கிறாரு. அதை நம்ம படிச்சிருக்கிறோம் ஏற்கனவே. தீர்க்கதரிசி அதை நம்மளுக்கு கற்றுக் கொடுக்குறாங்க. இங்கே பாடம் அதுக்கு சாட்சி கொடுக்குது. என்னது? நம்ம ஏற்கனவே ஒரு தடவை பார்த்தோம், ரட்சிக்கிற விசுவாசம். அதில் பேர் போகும்போது அந்த அந்த பெண் வந்து அந்த ஆடையை தொடும்போது எவ்வளோ விசுவாசமாக தொட்டா, அதுபோல் இவர்கிட்டையும் அந்த விசுவாசம் வந்ததுக்கு அப்புறம் அந்த விசுவாசம் வந்துடுது. அதாவது பாஸ்டர் இப்போ இதுலேயும் இன்டெரக்டாக என்ன மீனிங்? ஏதோ ஒரு அடையாளம் நடக்குது, அதிசயம் நடக்குது. என்ன அதிசயம் நடக்குது? அவன் மனசுல உள்ளதை தேவன் சொல்றாரு. சரிங்க, அதான் கடவுள் மனசுல உள்ளதை சொல்லிட்டாரு, இவனுக்கு விசுவாசம் வருது. எல்லா மனிதனுமே ஏதோ ஒரு விஷயத்தை வந்து நம்பிதான் அதுக்கப்புறம் தான் விசுவாசம் வைக்கிறான். பாருங்க, விசுவாசத்தினுடைய குணலட்சணம் என்ன அப்படின்னா, இருதயம் பரிசுத்தமாக மாறும், இருதயத்தில் சத்தியம் வந்து தங்கும், வாழ்க்கையில் குணமாற்றம் ஏற்படும். இதுதான் என் விசுவாசம். சரிதானா? இதுதான் விசுவாசனுடைய குணம். ஏதோ நம்பப்படுகிறவைகளின் உறுதி, காணப்படாதவைகள் நிச்சயம். இதையே நம்பி ஓட்டிட்டு இருக்கக்கூடாது பல வருஷங்களாக. நம்ம அதை மட்டும் சொல்லிட்டு இருக்கக்கூடாது. அதுதான், அது உண்மைதான். ஆனால் அடுத்த கட்டம் என்னது? அது இனிஷியல் ஸ்டேஜில், அது வந்து ஆரம்பம், எல்கேஜி விஷயம் அது. ஆனால் அதை தாண்டி நம்ம படிக்கிற பொழுது இப்போ அவனுக்கு சத்தியம் இருதயத்துக்குள்ளே வருதா? அவனுடைய இருதயத்தில் இருக்கிற பாவம் வெளியில் போகுதா? இருதயம் பரிசுத்தப்படுதா? இப்போ அவன் வாழ்க்கையில் குணமாற்றம் வருதா? எங்கே வந்துச்சு குணமாற்றம்? ஆண்டவரேன்னு சொல்கிறான். அடுத்தது லைஃப் ஸ்டைலில் என்ன செய்கிறான்? பாருங்க, வீட்டார் எல்லாரும் மாறுறதுக்கு முன்னாடி அவன் தாமதிக்கிறான் வீட்டுக்கு போகிறதுக்கு.
அவன் வீட்டுக்கு போறதுக்கு தாமதிக்கிறான். என்ன செய்யும்? இருதயம் பரிசுத்தமாகும், சத்தியம் மனதில் தங்கும், மனசுல தங்க வைக்கும் சத்தியத்தை, ஏசப்பாவை, அவருடைய வார்த்தையை, அவருடைய வசனத்தை தங்க வைக்கும். எப்படி? உன் மகன் சுகமடைந்துட்டான், நீ போ, நீ போகலாம், உன் மகன் பிழைத்திருக்கிறான் சொல்லிட்டார் ஆண்டவர். அப்புறம் என்னையா, வீட்டில் நான் நினச்சதையே சொல்லிட்ட ஒரு தெய்வம்னு நம்ம ஏற்றுக்கிட்டோம். அப்புறம் இதுவும் நடக்கத்தான் செய்யும். போயிட்டான் வேலைக்கு, அடுத்த பக்கம் போயிட்டான். இப்போ அடுத்த நாள் வரும்போது அதை கன்ஃபார்ம் பண்ணிக்கிறான் விஷயத்தை. உங்களுக்கு மனசில் ஆகுதுங்களா? அப்போ அவங்ககிட்ட குணமாற்றம் வந்திருக்குதா? நடைமுறை வாழ்க்கையில் இயேசுவை நம்பி வாழ்ந்துக்கிட்டு இருக்கிற வாழ்வியல் முறை அவனுக்கிட்ட வந்திருக்கா? வந்திருக்கு. இது தாங்க விசுவாசத்தினுடைய குண லட்சணம். அவன் வாழ்க்கையில் விசுவாசத்தை கொடுத்ததுனால, விசுவாசத்தை புரிய வச்சதுனால, அவன் மேலே, ஏசப்பா மேலே அவன் நம்பிக்கையை பெற்று அதை வைக்கணும் அப்படிங்கிற ஒரு பாடத்தை ஏசப்பா கற்றுக் கொடுத்ததுனால இவனை மட்டும் பிடிச்சாரா? அவங்க குடும்பத்தையே பிடிச்சிட்டாரா? குடும்பத்தையே போட்டு தள்ளிட்டார். குடும்பமே அவர் பக்கம் நிற்குது. அவனும் அவன் வீட்டாரும் அவரிடத்தில் விசுவாசம் வைத்தார்கள், நம்பிக்கை வைத்தார்கள். அப்போ பாருங்க, அப்போ ஏசப்பாவுடைய வாழ்க்கையை, ஏசப்பாவை நம்ம நம்புகிறோம் அப்படின்னு நம்ம சொல்கிறோமா இல்லையா? அவர் தெய்வம்னு ஏற்றுக்கிட்டோன்னு சொல்கிறோமா இல்லையா? அப்போ அவரை தெய்வம்னு ஏற்றுக்கிட்ட நாம் இந்த ராஜாவின் மனுஷனை மாற நம்ம லைஃப் ஸ்டைலில் இன்றைக்கி இருக்குமா? பாருங்க இல்லை, எப்படி மாறணும், முழுசும் மாறணும், முழுசும் மாறணும். அவன் பாருங்க அப்படியே நிப்பாட்டிட்டான். எப்படி போக முடியும்? முதல் நாள் பதட்டத்தோட வந்தான். ஆண்டவரே, என் புள்ள சாகரத்துக்குள்ளார வந்துருங்கன்ட்டான். அந்த கான்வர்சேஷனுக்குள்ளார போனீங்கன்னா, ஆண்டவரே, என் புள்ள சாகரத்துக்குள்ளே எப்படியாவது வந்துறியா? அந்த புள்ள அவன் இடத்துல போய் நின்று பாருங்க. நம்ம பேசிகிட்டு இருக்கிற மாதிரி பார்க்கப்படாதுங்க. அவன் மனசு என்ன பதைக்கும். ஐயா, என் புள்ள ஒன்று தான் எனக்கு இருக்குது, எப்படியாவது காப்பாற்றுங்கன்னு கண்ணீர் விட்டு கதறி இருப்பான். இப்போ ஆண்டவர் சொல்கிறாரே, பயப்படாத, விசுவாசம் உள்ளவனாயிரு, உன் மகன் பிழைத்திருக்கிறான், நீ போ அப்படின்னு சொன்ன உடனே அழுதுகிட்டு இருந்தவன் வேலைக்கு போகிறான்னா, அழுதுகிட்டு இருந்தவன் அடுத்த பிஸ்னஸுக்கு போகிறான் அப்படின்னா, இப்போ மைண்ட் எப்படி ஆயிடுச்சு? இப்போ இந்த மைண்ட் அவன்கிட்ட கொண்டு வந்தது எது? இப்போ ஆண்டவர் விஷயத்தை தான் செய்கிறாரு, ஆனால் இந்த வாழ்க்கை முறைக்குள்ளாக செல்வது யார்? மனுஷன் தானே போகணும். அப்போ அந்த மாதிரி வாழ்க்கை எல்லாருமே இருந்தோம்னா ஒரு ஆர்வத்தில் போய் பிள்ளைய பார்க்க தான் ஓடி இருப்போம். கண்டிப்பாங்க. அதை தாங்க நான் சொல்ல வரேன். அதுதாங்க கிறிஸ்தவம், அதுதாங்க கிறிஸ்தவ வாழ்க்கை, இதுதாங்க குணமாற்றம் நம்ம சொல்கிறோம். மனசு மாறிடுச்சுல்ல, மனசு கடவுள் மேலே நம்பிக்கை வச்சிருச்சுல்ல, தெய்வத்து மேலே நம்பிக்கை வச்சிருச்சுல்ல, ஏன் நம்மளால் முடியல? அப்போ எங்கே பிரச்சனை இருக்குதுன்னு உங்களால் புரிஞ்சுக்க முடியுதா? எங்கே பிரச்சனை இருக்குது? நம்மக்கிட்ட தாங்க என்ன வண்டி. இயேசுவை அவருடைய தெய்வீகத்தை பற்றின விஷயத்தில் இது ஆண்டாண்டு காலமாக இருக்கிற பிரச்சனைங்க. அதனால் ஆண்டாண்டு காலமாக பிரச்சனை, நம்மளும் அப்படியே இருந்துட்டு போகலான்னு நான் சொல்ல வரல. இது நம்மக்கிட்ட மாறணுங்க, நம்ம வாழ்க்கையில் மாறணும். கடவுளை நம்பி, முழுசாக அவரை நம்பி அப்படியே விட்டுறணும். இதுதான் நம்ம கற்றுக்க வேண்டிய பாடம். இந்த அளவுக்கு நம்ம இன்னும் மாறலை அப்படின்னா, நம்ம ஏதோ ஒரு பெயரளவிலான ஒரு விசுவாசத்துக்குள்ளே தான் நம்ம வாழ்க்கை போகுது அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். சில நேரங்களில் நம்முடைய சொந்த பலத்தை நம்ம நம்புகிறோம் இல்லை, சொந்த பலத்தில் நம்ம நம்புகிறோம். ஆனால் கடவுள் பலத்தை நம்ம நம்புகிறோமா? சொந்த பலத்தில் நம்ம பல விஷயங்களை நம்ம பிளான் பண்ணுறோம். ஆனால் கடவுளும் போது தான் நம்ம கடவுளையே தேடி போகிறோம். அது வரைக்கும் அவரை தேடுறதே கிடையாது. கண்டிப்பாக நமக்கு முடியல அப்படின்னா தான் நம்ம கடவுளை தேடுறோம் இல்லை. முடிஞ்சிருச்சு அப்படின்னா ஆண்டவர்கிட்ட ஐடியா கூட கேட்கறது இல்லை. யார் மாற? யோசுவா மாற எரியோவை போட்டு தள்ளிட்டாரு. அடுத்த கட்டம் என்ன ஆயிடுச்சு? ஆயையை பிடிக்க போகணும். ஆயையை பிடிக்க போகணும்னா ஆண்டவர்கிட்ட ஐடியா கேட்கணும். இல்லை, போன வாட்டி கேட்டில்ல ராஜா, அப்போ இந்த வாட்டி கேட்கணுமா இல்லையா? ஏன் நீ கேட்காம நீ ஆள் அனுப்புன? தப்பு தானே? ஆண்டவர் அங்கே முள்ளி வச்சாரா? அப்படி தாங்க எல்லாத்தையும் நம்மக்கிட்டையும் வைப்பார். கொஞ்சம் பொறு ராஜா, என்ன இப்போ நீ என்னக்கிட்ட ஸ்பிரிச்சுவலாக இன்னைக்கு நல்லா இருக்கேங்கிறதுக்காக நாளைக்கு நீ என்னை தேடாமல் இருப்பியா? நாளைக்கு என்னடா நீ வராமல் இருப்பியா? எங்கள் பிள்ளைங்களே ஒரு முறை நம்ம கேட்டுட்டு அடுத்த முறை கேட்கலான்னா நமக்கு எப்படி இருக்குது? சிக்கலாக இருக்கா இல்லையா? வருத்தமாக இருக்கா இல்லையா? என்னடா நேற்றுக்கு பேசிகிட்டு இருந்தான், நல்லா விஷயத்தெல்லாம் கேட்டான், இந்த விஷயத்துக்கு அப்படி கேட்கட்டுமா, இதை செய்யட்டுமா, அப்படி பண்ணட்டுமா, போகணுமான்னு வந்தான். இப்போ அடுத்தது இன்னொன்று செய்கிறான்டா, அதுக்கு என் பக்கமே வரமாட்டான். அவ்வளோ பெரிய மனுஷன் ஆகிட்டானா? அம்மாவா இல்லைங்களா? அம்மாவா இல்லையா? புரியுதா உங்களுக்கு? அப்போது நாம் எப்படி கடவுளோடு இருக்கணும் அப்படிங்கிறதையும் ராஜா மனுஷன் கற்றுக் கொடுக்குறாங்க.
ராஜாவின் மனுஷன் கற்றுக் கொடுக்குறான். அப்போ அந்த மாதிரி நம்ம வாழ்க்கையில் கடவுளோடு சேர்ந்து வாழ்கிறது. வேறு ஏதாவது நீங்கள் கருத்து வச்சுருந்தாலும் சொல்லுங்கள். அடுத்து விஷயத்து என்ன கேள்வி? அது தேவன் செய்ததென உறுதிப்படுத்துவதற்கு முன் வேறு என்ன நிபந்தனையையும் கவனிக்க வேண்டும். வேறு என்ன நிபந்தனை? அவர் அற்புதத்தை செய்யறதுக்கு முன்னாடி, அவனுக்கு உதவி செய்யறதுக்கு முன்னாடி அவன் என்ன நிபந்தனைக்குள் கொண்டு வரப்பட்டான்? என்ன நிபந்தனைக்குள் கொண்டு வரப்பட்டான்? விசுவாசமா? என்ன நிபந்தனைக்குள் அவன் கொண்டு வரப்பட்டான்? அவர் தெய்வங்கிறத நீ புரிஞ்சுக்கிடணும் முதல்ல. அவர் தான் தெய்வம், அவர் தான் உன் ரட்சகர், அவர் தான் மீட்பர், அவர் தான் சிருஷ்டிகர், எல்லாமே அவர் தாங்கிறத நீ புரிஞ்சுக்கணும் முதல்ல. அதை புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா அவன் வாழ்க்கையில் அற்புதம் என்ன பெரிய விஷயமே நடக்கும். இது என்ன சாதாரண விஷயம், இது என்ன சின்னது அப்படின்றார் ஆண்டவர். இதிலும் பெரிதானவைகளை நீ விசுவாசித்தால் இதிலும் பெரிதானவைகளை, இதெல்லாம் தம்மாந்துண்டு விஷயம் அப்படின்றார் அவர். இதை விட பெருசா ஆண்டவர் சொல்கிறார்ல, நீ கடுகளவு விசுவாசம் உங்கள்கிட்ட இருந்துச்சுன்னா போதும், மலையை பார்த்து அங்கிட்டு போய் கடலில் விழுனா விழுந்துருன்றார்ல, அதெல்லாம் சும்மா தம்மாந்துண்டு விஷயன்றாரு. இதை விட பெரிதா, என்னிலும் பெரிதானவைகளை செய்வார்கள். என் மேலே விசுவாசம் வச்சிருக்கிறவங்க என்ன செய்வாங்களாம்? என்ன செய்வாங்களாம்? என்னிலும் நான் செய்கிறதெல்லாம் பெருசாக செய்வாங்க. அப்படின்னா பாருங்க, ஏசப்பா தொட்டாரு சுகம் கொடுத்தார், வார்த்தையில நிழல் பட்டாவே சுகம் பண்ணாங்கல்ல, நிழல் பட்டாவே போதுன்னு போய் நின்னானுங்கல்ல, நிழலுக்கு சுகம் நடந்துச்சியா நாட்டில்? இப்போ எப்படி? அது பெருசு தானே, பெரிய விஷயம் தானே. நிழலில் சுகம் நடக்குது இல்லை? அப்படிதான், அதுதாங்க வாழ்க்கை, அதுதான் வாழ்க்கை. நம்ம அதை புரிஞ்சுக்கணுங்க. அதாவதுங்க, நம்முடைய முன்னோர்களுடைய லைஃப்பெல்லாம் நம்ம சர்ச் பண்ணும்போது நம்ம கற்றுக்க வேண்டிய பாடம் என்ன அப்படின்னா, ஏன் நம்ம மட்டும் அவங்க மாதிரி வர முடியல? இது வந்துகிட்டே இருக்கணுங்க, உள்ளத்தில் குத்திக்கிட்டே இருக்கணுங்க. அதுதான் நான் சொல்கிறேன். சர்ச்சுக்குள்ளே வரும்போது ஒரு குற்ற உணர்வு நம்மளை அழுத்திக்கிட்டே இருக்கணுங்க. பாரத்தோட சர்ச்சிலேருந்து வெளில போங்க, நீங்கள் நல்லா இருப்பீங்கங்க. நீங்கள் பாரத்தோட, வேதனையோட, கண்ணீரோட சர்ச்சை விட்டு வெளியில் போங்க. அப்போ தாங்க நீங்கள் கடவுளோட சேர்ந்து இருப்பீங்க. அப்பா சந்தோஷம், நிம்மதியாக இருக்கிறேன் அப்படின்ட்டு போனீங்கன்னா தொலைஞ்சிங்கன்னு அர்த்தம். எப்படி இது வரைக்கும் ஜெபம் பண்ணி அனுப்புறதை நான் கேட்கணும், சமாதானத்தோட போங்க அப்படின்னே தானே வந்திருக்கோம் நம்ம. போன வாரத்துலேயே நீங்கள் இதே விஷயத்த சொன்னீங்க, ரொம்ப இதுவாக இருந்தது. இப்பயும் திரும்ப அதே காரியத்தை தான் சொல்கிறீங்க. இது வரைக்கும் கேள்விப்படாத காரியமாக இருக்குது. பாரத்தோட நான் சர்ச்சில் மட்டும் சொல்லலைங்க, எப்பயுமே கடவுளுக்கும் நமக்கும் இருக்கிற ஒரு வாழ்க்கை முறையில் கடவுளை மாதிரி என்னால் வர முடியல, கடவுள் சொல்கிற மாதிரி என்னால் வாழ முடியலையேங்கிற ஒரு வருத்தம், ஒரு வேதனை, ஒரு சஞ்சலம் என் வாழ்க்கையில் இருந்துக்கிட்டே இருக்கணுங்க. அது இருந்தால் தாங்க வண்டி வேலை செய்யுதுன்னு அர்த்தம். அது இல்லைன்னு இப்போ 3வது சபைக்கு ஆண்டவர் சொல்கிறார் இல்லைங்களா, எனக்கு எந்த குறையும் இல்லை என்று சொல்லுகிறாய் நீ. அப்போ குறை இல்லாத மனுஷன் எப்படிங்க கடவுளை பற்றி நேசிப்பான்? அவனுக்கு வேற வண்டி தாங்க ஓடும். ஏங்க, வீட்டில் கஷ்டம் பிரச்சனை அப்படின்னு சொன்னால் சினிமா பார்க்க தோணுமா? யதார்த்தங்க நான் பேசுகிறேன். ஊருக்கு கதை பேச தோணுமா? உன் மூஞ்சி எப்படி இருக்கும்? உன் முகம் எப்படி இருக்கும்? உனக்கு 1008 பிரச்சனை இருக்கும் பொழுது ஊர் பஞ்சாயத்து பேச முடியுமா? அதாங்க. அப்போ 1008 பிரச்சனை நம்ம கடவுள் மாதிரி இருக்கிறோமா இல்லையாங்கிறதுல 1008 பிரச்சனை இருக்குதுங்க. அந்த பிரச்சனைக்கே நம்மளால் தீர்வு காண முடியல. அப்புறம் எங்கே பக்கத்து வீட்டுக்காரங்க தான், எய்த்த வீட்டுக்காரங்க தான், அவன் ஏன் ரோட்டில் சட்டப்படாமல் போயிட்டு போகிறான், அவன் ஏன் வேட்டி கட்டிட்டு போகிறான், அவன் ஏன் பேண்ட்டு போட்டு போகிறாங்கிற கேள்வி நமக்கு வருமா? ஆனால் இத்தனையும் வந்துகிட்டு இருக்க, சர்ச்சுக்கு வந்துட்டு போனால் கூட, சர்ச்சுக்கு வராதவங்களை பற்றி பேச வேண்டாங்க, சர்ச்சுக்கு வந்துட்டு போனால் கூட அந்த பேச்சு நடக்குதா இல்லையா? அப்போ என்னது இது? கிறிஸ்டியன் கேரக்டரா? அதுக்கு தான் சொல்கிறேங்க, சர்ச்சில் நீங்கள் சமாதானத்தோடு போகாதீங்க. என்ன மாதிரி சமாதானம்னா, கடவுளோட நம்ம பேசணும் அந்த மாதிரி வச்சுக்கோங்க. ஆனால் ஒரு குற்ற உணர்வு, குற்றம் எண்ணம், பாவ எண்ணம் நம்ம மனசை அழுத்திக்கிட்டே இருக்கணுங்க. ஆண்டவரே, இன்னும் உங்களை மாதிரி அப்படின்னா நான் செஞ்ச பாவத்தை பற்றின எண்ணம் வரணும், அதை மன்னிச்சுட்டா இருக்கிற மன நிறைவு நமக்குள்ளே வரணும், அதெல்லாம் நான் சொல்லலை. ஆனால் இன்னும் ஆண்டவர் மாதிரி வரலையே, இன்னும் ஆண்டவர் மாதிரி வரலையே, இன்னும் ஆண்டவர் சொல்கிற வாழ்க்கை முறை என்கிட்ட இல்லையே, நான் என்னப்பா செய்யணும்? இன்னும் நெருங்கி, இன்னும் கிட்ட சேர, இன்னும் கிட்டி சேர என் ஆண்டவா பாட்டு பாடுறோம் இல்லைங்களா? என்னத்துக்குங்க அந்த பாட்டு இல்லை? அதுக்கு தாங்க நான் சொல்லிகிட்டே இருக்கிறேன். எப்பயுமே நான் நல்லா இருக்கேன்னு தயவுசெய்து யாரும் நினைக்காதீங்க, தயவுசெய்து யாரும் நினைக்காதீங்க. அப்படின்னு நம்ம நல்லா இருக்கிறோன்னு நினச்சிக்கிட்டா நம்மளை போட்டு தள்ளிக்கிறதுக்கு நாமளே வச்சுக்கிற வேட்டு அப்படின்னு அது அர்த்தங்க. சரிதானே? அதனால் நம்ம கடவுளை போல் இல்லையேன்னு நினச்சிக்கிட்டே இருக்கணுங்க, நம்முடைய முன்னோர்களை போல் இல்லையேன்னு நினச்சிக்கிட்டே இருக்கணுங்க. அப்போ தாங்க மனசு அழுவோம், ஐயோ இப்படி செய்யக்கூடாத, அப்போது வாழ்க்கை மாறும். அதை நம்ம புரிஞ்சுக்கணும். சரி, அடுத்து நீங்கள் பாருங்கள் வேறு என்ன அடுத்தது. இந்த
பெதஸ்தா குளம் இல்லை என்னங்க, ஏங்க ஏசப்பா ஊரில் இருக்கிறவனெல்லாம் அவ்வளோ பேரை விட்டுட்டு இந்த பயல்கிட்ட மட்டும் போனார்? கேள்வி தானே. அவ்வளோ பேர் இருக்காயா, இதுக்கு இவனை மட்டும் அவன் ஸ்பெஷல்? அவன் 38 வருஷம். அதாங்க மேட்ரு. ரொம்ப காலத்தை அதான் தீர்க்கதரிசி சொல்கிறாங்க, வெகு காலத்தை அவன் வியாதியிலே கழித்தவனாக இருந்துட்டான். ஏசப்பாவிலே தாங்கிக்க முடியல. என்னடா அது எல்லாமே இப்படி கிடக்கா, இவன் இத்தனை வருஷமாக இங்கே படுத்து கிடக்கானே அப்படிங்கிறத ஒரு வருத்தம். அது ஓய்வு நாளில் போய் அவனை என்ன பண்ணுறாரு, ஸ்பெஷலாக அவரை கவர் பண்ணுறாரு. ரெக்கவர் பண்ணி அவனுக்கு இது சுகத்தை கொடுத்து அவனை என்ன செய்கிறாருன்னா அவரை நடத்துகிறார். இதுலேருந்து என்ன பாடம் கற்றுக்கலாம்? என்ன பாடம் கற்றுக்கலாம்? என்ன அடையாளத்தை ஆண்டவர் வச்சிருக்கிறாரு? இதுலேயும் விசுவாசம். வேற என்ன விசுவாசம்? என்ன வேற என்ன விசுவாசம் இந்த இடத்துல எப்படி இருக்குது? இல்லைங்க பாஸ்டர், பாவம் இயேசு கிறிஸ்து பார்த்து நீ சுகமாக விரும்புகிறாயா அப்படின்னு கேட்குறாரு. ஆனா அவன் என்ன சொல்றான், ஆம் அப்படின்றத விட என்னை கொண்டு போய் இறக்கி விடுறதுக்கு ஆள் இல்லை ரியாலிட்டியை சொல்றான். ஆனா அதுக்கப்புறம் அவர் என்ன சொல்றாருன்னா, தொட்டு சுகப்படுத்தல, இப்போ படுக்கை எடுத்துக்கிட்டு நட, அவ்வளோதான். அவன் என்னையா ஒரு வார்த்தையை சொல்ற, ஒரு தொடு. இப்போ எல்லாரும் எதிர்பார்க்குற மாதிரி நம்ம நாகமான் எதிர்பார்த்த மாதிரி கையில தொட்டு சுகப்படுத்தணும் அப்படிலாம் ஒரு நட அப்படின்னு எழுந்திரிச்சு நடக்கணுமேங்க பாஸ்டர். முடியாதவன் எழுந்திரிச்சு நடக்கணுமே, முயற்சி பண்ணணுமே. அப்போ அவருடைய வாய், அவர் யாருன்னு அவனுக்கு தெரியாது. அவர் இயேசு கிறிஸ்து, அவர் எதுவுமே தெரியாது அவனுக்கு. எழுந்திரணும்னு எழுந்திரிச்சிட்டான். அதான் சரி, எழுந்திரு அப்படின்னோடனே அவன் என்ன பண்ணிட்டான், எழுந்திரிச்சிட்டான். சரி, வேற என்ன சொல்ல வரீங்க அதில்? அப்போ ஒரு மனிதன் தேவையில இருக்கும் பொழுது அவன் ஒரு சுகத்தை, அது சரீர சுகமா இருக்கட்டும் இல்ல ஆத்ம சுகமா இருக்கட்டும், அவன் வாஞ்சிக்கும் பொழுது தேவன் அவனை தேடி வருகிறார். தேவன் அந்த சுகத்தை கொடுக்கிறார். அதாங்க, அவன் மனசு முழுக்க என்னங்க நிரம்பி இருக்கும்? அவன் மனசு முழுக்க 48 வருஷமா என்ன நிரம்பி இருக்கும்? அவனுடைய வாழ்க்கையில இருக்கிற ஒரே ஒரு விருப்பம் என்னங்க? அவன் வாழ்க்கையில் இருக்கிற ஒரே ஒரு விருப்பம், எல்லா விருப்பத்தையும் பின்னாடி தள்ளி அதெல்லாம் உண்டு தள்ளுறா. ஒரு விருப்பம், எந்திரிச்சு நான் நடக்கணும், அவ்வளோதானே. இதான் நம்ம நினச்சிக்கிட்டே இருந்திருப்பான் 38 வருஷமா. அதான் தீர்க்கதரிசி சொல்கிறாங்க, அவன் விருப்பம் அதுதான் அப்படின்னு அவர் புரிஞ்சிருக்கிறார். அவன் விருப்பம் அதுதான். அப்போது நம்ம விருப்பம் என்ன? அதுலேயும் 38 வருஷமா அவர் அப்படி இருந்திருக்காரு. நம்மளை யோசிச்சு பாருங்க, ஒரு 3 மாதம் நமக்கு முடியாமல் படுத்து கிடந்தாலே விரக்திக்குள்ளே போவோம். என்னடா வாழ்க்கை, செத்து போகலான்ட்டு. சிஸ்டர், இப்போ இந்த இடத்துல சரீர சுகங்கிறத விட என்னுடைய ஒரே விருப்பம் என்னவா இருக்கணும், நான் ஆத்ம சுகத்தை பெறணும். இதுதான் என்னுடைய விருப்பம். அந்த இடத்துல நம்ம புரிஞ்சுக்கிற விஷயம் சரீர சுகம். ஆனால் இந்த இடத்துல அது 38 வருஷம் நான் ஆத்ம சுகத்தை பெறுவதற்கு எவ்வளோ வாஞ்சையோடு இருக்கிறேன். அப்படி வாஞ்சையோடு இருந்தால் தேவனால் அதை கொடுக்க முடியும். சரி, இன்னொரு விஷயத்தை தீர்க்கதரிசி நமக்கு சொல்கிறாங்க. என்ன அப்படின்னா, மினிஸ்ட்ரி ஆஃப் ஹீலிங். அதனால தான் நம்ம டாக்டர்ஸ், நம்மளுடைய நர்சஸ், இந்த ஹெல்த் மினிஸ்டர்ஸ் எல்லாம் மினிஸ்ட்ரி ஆஃப் ஹீலிங் படிக்கணும்னு நம்ம சொல்கிறோம். என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அவன் சுகப்படுத்திட்டாரு. அவன் எங்கே போயிட்டான்? ஆலயத்துக்கு போயிட்டான். இப்போ இவரும் சர்ச்சில் பார்த்துக்கிட்டாரு. இப்போ என்ன சொல்கிறாரு, அவனுக்கு அட்வைஸ் என்ன பண்ணுறாரு? அதிக கேடானது திரும்ப உனக்கு வராதபடிக்கு நீ என்ன பண்ணாத, அதான் உனக்கு வராது அப்படின்னு சொல்லி அவனை என்ன பண்ணுறாரு, கண்டிக்கிறாரு. இல்லை, நீ கவனமாக இரு, ஜாக்கிரதை, நீ முன்ன மாதிரிலாம் இருந்துக்கிட்டு எதாவது வண்டி பண்ணாத, ஒழுங்காக இருந்துக்க அப்படின்னு சொல்கிறாருல்ல. இதை மருத்துவர்கள் செய்ய வேண்டும். இதை கணக்கு கொடுக்கணும். அவங்கக்கிட்ட வியாதிக்குள்ளே வர்றவங்களை எப்படி அவங்க ட்ரீட் பண்ணுறாங்கட, அப்போ அவங்களுக்கு க்யூர் ஆகுது. இப்போது ஏன் இந்த பிரச்சனை, வாழ்வியல் முறையில் என்ன குறை, நீ என்ன தப்பு பண்ணிகிட்டு இருக்கிற? நம்ம வேர்ல்ட்லி விஷயமா சில நேரங்களில் நம்ம டீச் பண்ணுறோம். சில நேரங்களில் நான் சின்ன குழந்தைய சார்கிட்ட கூட்டிகிட்டு போகும்போது, உங்கள் குழந்தைக்கு பிஸ்கட் கொடுக்காதீங்க அப்படின்வார். இந்த செரலாக்கு அதெல்லாம் கொடுக்காதீங்க, அப்புறம் ஹார்லிக்ஸ் பூஸ்ட் இதெல்லாம் கொடுக்காதீங்க, இதெல்லாம் நாங்கள் கொடுக்க மாட்டோம். ஆனால் அவர் சொல்லிட்டு இருப்பார் எங்ககிட்ட எங்கள் குழந்தைக்கு இதெல்லாம் செய்யாதீங்க, பண்ணாதீங்க. என்னடா அது? ஆனால் இப்போ பஸ் அப்போ என்ன தான் கொடுக்கறது? காலேஜ் டீ கொடுக்காது, அப்புறம் என்னதான் கொடுக்கறது? நாங்கள் பருப்பு, முட்டை, நெய் இந்த மாதிரி ஏதாவது பிசைஞ்சு கொடுக்கலாமா, அப்படி அந்த வயசு வருதா அப்படின்னு பேசிட்டு அதை செய்கிறதுக்கு பண்ணுவோம். அதை சொல்லி தருவாங்க, பார்த்துக்கோங்க. இப்போது இதை தாண்டி நீங்கள் ஸ்பிரிச்சுவலாக போய் டச் பண்ணுங்கன்றாங்க.
ஸ்பிரிச்சுவலாக போய் இது என்ன காரணம், நீங்கள் ஹெல்த் லாஸ் பற்றி அவங்கள்ட்ட பேசுங்க. ஹெல்த் லாஸ் பற்றி என்ன பண்ணுங்க, அவங்கள்ட்ட பேசுங்க. இதுதான் வாழ்க்கை, இதுதான் சரீரம். சரீரத்தை படைச்சவர் இதை சொல்லி கொடுக்குறாரு. யார் சரீரத்தை படைச்சவர்னு உனக்கு தெரியுமா? விஷயங்களை இப்படி மூவ் பண்ணுங்கன்றாங்க. அதிக அப்போ தான் உனக்கு அதிக பிரச்சனை. எங்கிட்ட நீ வரமாட்ட, இல்லைன்னா பொழுது நீ எங்கள் பிள்ளைய வந்து எங்கிட்ட தூக்கிட்டு வந்துட்டு தான் இருப்ப. பெரியவங்க எங்கள்கிட்ட நீங்கள் வந்துட்டு தான் இருப்பீங்க. சாகிற வரைக்கும் நீங்கள் வந்துட்டு தான் இருக்கணும். மெடிக்கல் இன்னைக்கு WHO என்ன விரும்புது அப்படின்னா, இதெல்லாம் நம்ம பேசுகிறோம், இருந்தாலும் அது விரும்புகிறத தான் நம்ம சொல்கிறோம். WHO என்ன விரும்புது, ஒரு முறை ட்ரக் எடுக்க ஆரம்பிச்சிட்டான்னா கடைசி வரைக்கும் அவன் ட்ரக் எடுக்கணும்னு அது விரும்புது. அவ்வளோதாங்க. அவன் லைஃப் ஸ்டைல் முழுக்க அவன் வந்து ட்ரக் எடுக்கணும் அப்படிங்கிறதா இன்றைக்கி இருக்கிற மெடிக்கலுடைய ஒரு பெரிய தாற்பயம். கடைசி வரைக்கும் அவங்க என்ன செய்யக்கூடாது, அந்த இது பிஸ்னஸாக மாறி இருக்குது. பிஸ்னஸாக இது மாதிரி இருக்குது. சிலர் வந்து சர்வீஸ் பண்ணுறாங்க, அது நம்ம பிள்ளைங்க பண்ணுறாங்க, அது விஷயம் வேறு. ஆனால் இது முழுக்க பிஸ்னஸ். அப்போது அவங்கக்கிட்ட எப்படி சொல்ல முடியும், எப்படி சொல்கிறது இதை? அப்போ நீ கடைசி வரைக்கும் என்கிட்ட வந்துட்டு தான் இருக்கணும். நான் சொல்கிறத கேளு, பைபிள் சொல்கிறத கேளு. இப்படி தாங்க வந்து நம்ம அவங்கள வந்து என்ன செய்யலாம், வந்து மோட்டிவேட் பண்ணலாம். அப்படிங்கிற ஒரு விஷயத்தை அவங்க சொன்ன அந்த வார்த்தை நமக்கு கற்றுக் கொடுக்குதுங்க. அருமையான பாடம். மற்ற விஷயத்தை நீங்கள் புரிஞ்சிருப்பீங்க. இது உங்களுக்கு அந்த பார்வை வேணுங்கிறதுக்காக நான் இந்த விஷயத்தை உங்கள்கிட்ட கொண்டு வரேன். ஆக இதை மனசில் வச்சுக்கோங்க. வேற என்ன? நாலாவது விஷயம் என்ன? அவங்களுடைய கடின இருதயம் இல்லை. ஏன் அவங்களோட மனசுக்கு அவ்வளோ கடினமாக இருந்திருக்கு? என்ன காரணம்? சுப்பீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ். விட்டு திமிரு இருக்காங்க. அதாங்க. வேற பாருங்க, அந்த நீங்கள் சொன்ன மாதிரி இந்த திமிரு, இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ், இது எல்லாமே வந்து ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில் அவனை எந்த அளவுக்கு கொண்டுட்டு போகுது அப்படிங்கிறதாங்க நம்ம புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். நம்ம வாழ்க்கையில் வந்து அந்த அந்த இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸு, சுப்பீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸு, இன்னும் வந்து மற்ற பிரச்சனைகள் என்ன வந்து அந்த அகங்காரம், பெருமை இல்லை, நான் என்கிற அந்த ஆளுமை, இது எல்லாமே வந்து நான் தான் அப்படிங்கிற எண்ணம், இந்த பதவி ஆசை, இது எல்லாமே எண்ணத்தை கொண்டுட்டு வரும் ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில். அப்படின்னா இயேசு கிறிஸ்துவை போட்டு தள்ளணுங்கிற எண்ணத்தை கொண்டு வரும். இயேசு கிறிஸ்துவை கொலை பண்ணணுங்கிற எண்ணம் வரும். நம்ம சாதாரணமாக நினைக்கிறோம். அவங்ககிட்ட பதவி ஆசை இருந்துச்சா இல்லையா? எல்லாரும் என்னை மதிக்கணுங்கிற எண்ணம் இருந்துச்சா இல்லையா? இவரை போய் எல்லாரும் மதிச்சிட்டாங்கன்னா நம்மக்கிட்ட யார் வருவாங்கிற எண்ணம் ஏற்படுதா இல்லையா? நம்மளை எல்லாரும் போற்றணும், புகழணும், நம்ம தான் அதான் சொன்னாங்கல்ல, மாலையும் மரியாதையும் எங்கே போனாலும் எனக்கு தான் கிடைக்கணும் அப்படின்னு மக்கள் நினைக்கிறவங்க இருக்காங்கல்ல. இப்போ அப்படிப்பட்ட ஒரு நிலைமையில் நம்ம வாழ்க்கை இருந்துச்சுன்னா யாரை நம்ம சீக்கிரம் போட்டு தள்ளிடுவோம்? ஏசப்பாவை போட்டு தள்ளிடுவோம். இது அவர் ஒரே வார்த்தையை கடின இருதயம்னு போட்டு வச்சுட்டாருங்க. ஆனால் அம்புட்டு விஷயம் உள்ளார ஓடுதுங்க. இன்னைக்கு கடின இருதயம் இல்லையா பாஸ்டர்? அட்வென்டிஸ்ட் மத்தியில அதுதாங்க சொல்கிறேன். இது எல்லாமே அது ஒரே வாரத்தில் கடின இருதயம் போட்டுக்கிட்டாரு. ஆனால் உள்ளுக்குள்ளார இதெல்லாம் ஓடுதுன்னு நான் சொல்கிறேன். இது பதவி ஆசை, பண ஆசை, வந்து தன்னை எல்லாரும் புகழணும், வீடு எங்கே போனாலும் மாலை மரியாதை எனக்கு தான் வரணும், என்ன தான் எல்லாரும் போற்றணும், புகழணும், உச்சியில் வைக்கணும். சத்தியம் தெரியும், உன்னோட எனக்கு நான் எவ்வளோ எத்தனை வருஷமாக இந்த சத்தியத்தில் இருக்கேன் தெரியுமா? நீ என்ன எனக்கு போ, இப்படி எல்லாமே வந்து வண்டி ஓடத்தாங்க செய்யுது. அப்போ இதெல்லாம் இருந்துச்சுன்னா என்ன நடக்கும்? ஏசப்பாவை கொலை பண்ணி விட்டுரும். ஏசப்பாவை மதிக்காது, ஏசப்பாவை உதாசீனப்படுத்தும், அவரை வந்து சாதாரண ஆளாக தான் பார்க்கும் இல்லை. அப்படின்னா நம்ம என்ன கற்றுக்கிடணும்? சத்தியம் யார் வாயிலிருந்து வருது, என்ன வருது புரிஞ்சுக்கிடணுங்க. சத்தியத்தை மட்டும்தாங்க நம்ம கேட்கணும். சத்தியத்தை மட்டும்தான் நம்ம வாழ்க்கையில் நம்ம என்ன செய்யணும்? கேட்கணும். இல்லை அப்படின்னு சொன்னால் நம்ம வாழ்க்கையில் நாம் ரொம்ப கஷ்டப்படுவோம். ரொம்ப வந்து கடவுளோட நெருங்கி இருக்க முடியாதுங்க. அவங்க நாமளே சுவிசேஷத்தை கொண்டு செல்றதுக்கு நம்ம வந்து என்ன பண்ணிடுவோம்? தடை கற்களாக மாறிடுவோம். ரைட்டுங்களா? நைட் அப்படி தானே ஒரு சின்ன அந்த ஸ்டேட்மெண்ட் எனக்கு ஞாபகத்துக்கு வருது பாருங்க. மக்கள் கூட்டம் என்ன செய்யுது? கிறிஸ்துவை நெருங்க. எதுக்குன்னா நீங்கள்லாம் வர்றீங்க? எதுக்கு இவ்வளோ பேர் நீங்கள் வர்றீங்க? என்னத்தை பார்க்கறதுக்கு வர்றீங்க? எல்லாம் கூட்டமாக தானே வந்துச்சு. அவ்வளோ கூட்டம் எதுக்கு வந்தீங்க? வந்தவங்கெல்லாம் ஏசப்பாவுடைய சீசர்களா? அவரெல்லாம் வாழ்த்துறதுக்கு வந்தாங்களா? அவரோட பாதத்தில் படிஞ்சு இன்னும் என்ன சொல்ல போகிறீங்க, நாங்கள்லாம் கேட்டு அப்படியே லைஃப் அப்ளிகேஷன் வச்சுக்கிறோம் அப்படிங்கிறதுக்காக வந்தாங்களா? கிடையவே கிடையாதுங்க இல்லை. இப்போ அந்த மாதிரி இன்றைக்கி நம்ம இருக்கிறோமா? நீங்கள் யோசிங்க. இன்றைக்கி எல்லாத்துக்கும் நம்ம சர்ச்சுக்கு வர்றோம், கூட்டமாக வர்றோம், வர்றோம். என்ன சமாச்சாரம் இல்லை? அதனாலங்க ஒரு விஷயம் நம்ம புரிஞ்சுக்கணும். என்ன சொல்ல வராரு? அடையாளம் என்ன சொல்லுது? 4 விஷயத்து செல்ல இங்கே வச்சுட்டு போயிட்டாங்க.
அந்த என்ன நம்ம புரிஞ்சுக்கிறோம் பாருங்க, 4 பாடங்கள் இல்லை, 4 விதமான விஷயங்கள். இந்த 4 விஷயத்தில் நம்ம கற்றுக்கிற விஷயம் என்னங்க? உங்களுக்கு என்னங்க புரிஞ்சிச்சு இன்னைக்கு பாடம்? உங்களுக்கு கற்றுக் கொடுத்த விஷயம் என்ன? ஏதாவது ஒன்று சொல்லுங்கள். முதலாவது நம்ம தேவனிடத்துல நம்மளை ஒப்பு கொடுக்கணும், முழுசாக ஒப்பு கொடுத்துட்டா அவர் நம்மளை மாற்றி விட்டுருவார். அடுத்தது அவரை நம்பணும். விசுவாசத்தின் குணலட்சணம் என்ன? 2 3 பெதஸ்தா குளம் என்னங்க கற்றுக்? ஏன்னா சுகமாகணும் அப்படிங்கிற வாஞ்சை என்கிட்ட இருக்கும் பொழுது. சரி 3 4 வேற என்ன எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸ்லாம்? என்கிட்ட இந்த திமிரு தெனாவட்டி இந்த மாதிரியான கிறிஸ்துவுக்கு எதிரான குணங்கள் இருக்கக்கூடாது. இருந்தா என்ன செய்யும்? கிறிஸ்துவே போட்டு தள்ளும், கொலை பண்ணிடும். வேற என்னங்க, என்ன டிப்ஸ் எல்லாம் வேற என்னங்க படிச்சுக்கிட்டீங்க? வேற ஏதாவது மனசுல நிக்குதா? வேற என்ன டிப்ஸ் எல்லாம் படிச்சுக்கிட்டோம்? மனபாரத்தோட மனம் எப்பயுமே ஆலயத்துக்கு வந்துட்டும் சரி, வீட்டில் இருக்க எப்பயுமே சரி, நமக்குள்ள ஒரு அந்த பரிசுத்தத்தை குறித்த பாரம் இருந்து கொண்டே இருக்க வேண்டும். குற்ற உணர்வு இருந்துக்கிட்டே இருக்கணும். நான் எங்கள் வீட்டில் சொல்லிகிட்டே இருக்கேன், நம்ம வீட்டில் ஏசப்பா தங்குவாரா? நம்ம வீட்டில் தேவதூர்கள் இருக்கிறாங்களா? நீங்கள் யோசிச்சு பாருங்கள். இப்படிலாம் நடந்துக்கிட்டு இருந்தால் ஏசப்பா கண்ணீர் வடிக்க மாட்டாரா? இப்படி தாங்க நான் கேட்டுக்கிட்டு இருக்கிறோம். சரிங்களா? அப்போ நம்ம வீடு யார் தங்குற ஆலயம்? சின்ன பிள்ளைங்களாம் பாட்டு சொல்ல கொடுக்குறோம் நம்ம பிள்ளைகளுக்கு. இயேசு வந்த வீடு சந்தோஷமேனு பாட்டு பாடுதுங்க நம்ம பிள்ளைங்க. அப்போ இயேசு வந்த வீடு, இயேசு இருக்கிற வீடா அது? இயேசு இருக்கிற வீடா? சண்டை நடக்குதுங்க, சண்டை நடக்குது. அவ என்னை முறைக்கிறா. ஆமாம், ஏன் முறைச்ச? அவன் என்னை திட்டினா, அதான் நான் முறைச்சேன். என்னடா அது இயேசு இருக்கிற வீடா அது? பாஸ்டர் வீட்டிலேங்க, ஊழியக்காரன் வீட்டிலே எப்படி சமாச்சாரம் நடக்குதுன்னா, அவர் மற்றவங்க வீட்டில் நடக்கிறதுக்கு என்னங்க கேட்பார் இருக்கிறதுக்கு என்ன கேள்வி இருக்குன்ற உங்களுக்கு புரியுதுங்களா? அப்போ கேட்டுக்கிட்டே இருக்கோம், இப்படியா நடந்துக்கிறது, இப்படியா பேசுறது அப்படின்னு சொல்லி. அப்போது நமக்கு கஷ்டமாக இருக்குல்ல. ஆண்டவர் சொல்கிறார், இங்கே பரலோகத்தை இங்கே நீங்கள் அனுபவிங்கன்றார். பரலோக ராஜ்யம் இது உங்களுக்குள்ளே இருக்கிறதுன்றாருங்க. அப்போ நம்மக்கிட்ட இருக்குது அது? என்ன சொல்கிறீங்க? பரலோக ராஜ்யம் இதோ உங்களுக்குள்ளே இருக்குதுன்னு சொல்லிட்டாரே. அப்போ நம்ம வீட்டில் இன்றைக்கி பரலோக ராஜ்யம் இருக்கா? எங்கள் மாமியார் மருமகள்கிட்ட இருக்கிற சமாச்சாரத்தை பார்க்கும்போது இல்லை, மாமியார் மருமகள்கிட்ட இருக்கிற சமாச்சாரத்தை பார்க்கும்போது இயேசு வந்த வீடாது? நீங்கள் யோசிச்சு பாருங்கள். சர்ச்சுக்குள்ளே இருக்கும்போது மட்டும்தாங்க நம்ம வண்டி பரவசமாக இருக்குது. அந்நிய பாசம் மட்டும்தாங்க பேசலை. பரவசமாக இருக்கா இல்லையா? அவங்க பரவசத்தில் அந்நிய பாசம் எல்லாம் பேசுகிறாங்க, அது பேசிட்டு போட்டோம். ஆனால் நம்ம பரவசமாக இருக்கமா இல்லையா? ஐயோ ஆண்டவரே, உங்களோட இருந்தால் எங்கள் வாழ்க்கை எப்படி இருக்கும், ஐயோ ஆக்கா ஓஹோன்னு சந்தோஷப்படுது மனசு. வீட்டுக்குள்ளே போயிட்டா வேறு மாதிரி தானே இருக்குது. அதாங்க நம்ம சொல்கிறோம். என்னாலங்க நீங்கள் கடவுள்கிட்ட அப்படி இருங்க, நிறைய விஷயங்களை கடவுளோட சேர்ந்து செய்யுங்க, நிச்சயம் கடவுள் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென். ஏதாவது கேள்வி, டவுட்டு?